பாண்டி ஈஸ்வர் காரைக்குடி மகேஷ் வித்யா மந்திரிலிருந்து வரேன் சார். சரி, பாண்டி ஈஸ்வர் கரெக்டா? எஸ் சார். பாண்டி ஈஸ்வர் வித்யா மகரிஷி வித்யா மகரிஷி வித்யா பள்ளி பள்ளியில் வந்து கேட்காரு. அந்த தம்பி முதல்ல துணிந்து தன்னம்பிக்கையோடு முன்னேற்றதுக்காக நீங்கள் இருக்கீங்க அனுப்பலாம். தம்பி என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் படித்து கொண்ட படிப்பினைகளான விஷயங்களை எதை நீங்கள் வந்து சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி வந்து ரொம்ப ஒரு கடுமையான கேள்வி. என்னிடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு குணம் உண்டு. யாரிடத்துல என்ன நல்ல பண்பு நலன்களை பார்க்குறோம் அதை தான் நான் எடுத்துக்கிட்டு என்ன நான் சிறந்தவனாக ஆக்கணும்னு அதை நான் இப்போ நினைப்பேன். என்னுடைய தந்தை தமிழ்வாழன் அவர்கள் இந்த பக்கம் போயிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் யாரோ ஒரு எழுத்தாளர் நடந்து போயிட்டு இருப்பாரு. அவருக்கு பழக்கப்பட்டவராக இருப்பார். அப்பா என்ன பண்ணுவாங்க, ஒரு யூட்டர்ன் அடித்து கொண்டாந்து அவர்கிட்ட காரம் நிறுத்தி, என்ன நீங்கள் நடந்து போறீங்க? அப்பா வந்து 50களிலேயே நான் கார் வாங்குறது பணக்காரர்களுக்கு மட்டுமே சாத்தியங்கிற காலத்தில் எங்கள் தந்தை தமிழ்வாழன் வந்து அப்பொழுதே வந்து கார் வாங்கி இப்போ வளம் வருவாங்க. உடனே தான் பெற்ற பயன் மற்றவர்களும் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த எழுத்தாளரை கூட்டு கொண்டு போய் எங்கே இறக்கி விடணுமோ அங்கே இறக்கி விட்டுட்டு அப்புறம் தன்னுடைய வேலையை பார்ப்பாங்க. இந்த உதவு உள்ளத்தை கண்கூடாக பார்த்தவன் நான். ஆஹா, இது வந்து இளம் வயசில் படித்து போனது மற்றவர்களுக்கு உதவிகரமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை என் தந்தையார் அவர்கள் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு தாயினுடைய பாசத்தை நான் வந்து உணர்ந்தேன். எங்கள் தாய்க்கு நான் இதெல்லாம் சொல்லி இங்கே இருக்கவங்களுடைய மனசை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. எங்கள் தாய்க்கு வந்து படுக்கை பொண்ணு வந்துருச்சு. ரொம்ப வருஷமாக ஒரு 1.5-2 வருஷம் படுக்கையாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம். அதனால் அவங்களுக்கு சிகிச்சை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம். படுக்க முடியும் என்னென்னோ அப்போ தான் அந்த நீர் பெட்டு வாட்டர் பெட் வருது, அதை உடனே கொடுத்து அதெல்லாம் பண்ணோம். எதையும் தாண்டி வந்துருச்சு. அதாவது ஐயோ, தாயினுடைய உடம்புல ஒரு காணக்கூடாத காயத்தை நான் பார்த்தேன். அந்த முதுகில் பள்ளம் ஏற்பட்டு கண்டு உடம்புல தெரிய ஆரம்பிச்சு, எலும்பு தெரிய ஆரம்பிச்சு. ஐயோ, இந்த கொடுமையான காட்சியை பார்க்கறது என்பதே அதில் மேலும் நான் விவரிக்கிறேன். ஆனால் சும்மா அவளை பார்க்கறதுக்காக நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், நல்லா இருக்கீங்களா, மருமகள்லாம் நல்லா கவனிச்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்கறதுக்காக போனேன். ஒரு தும்மல் வந்துச்சு. ஒரு தும்மல் தான் வந்துச்சு. சாதாரண பெருசாக கூட ஒன்றும் இல்லை, பெரிய இருமலும் இல்லை. ஐயோ பிள்ளை தம்பி இருமுறையே, ஐயோ உடம்பை பார்த்துக்க நான் தன்னுடைய வலியை மறந்து என்னுடைய தும்மலை பெரிதாக நினைக்க அந்த தாய் அன்பு இருக்கிறது. அந்த அன்பு ஐயோ அதுக்கு இணையாக எதுவுமே. வீதி சந்தோஷம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. வீதி மந்திராஸ் குடும்பம் 1000 கோடிக்கு அதிபர். அவர் சந்தோஷமும் பேர் வச்சதுக்கு ஏற்ற மாதிரி இருப்பார். அப்படியே ஒரு சந்தோஷமா இருப்பார். எப்போ பார்த்தாலும் மனுஷியா சிரிச்சுக்கிட்டே இருப்பார், புன்னகையா இருப்பார். எது ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டார். அவருக்கு ஒன்றும் கவலை கிடையாதுன்னா அவருக்கு இருக்கு. ஆனால் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார். பெயருக்கு ஏற்ற மாதிரி இருப்பது, எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பது என்பதை நான் வீதி சந்தோஷம் அவர்களிடத்திலே வந்து நான் கற்றுக்கொண்டேன். பிள்ளைகள் நிறைய காத்திருக்கிறாங்க. எனவே நான் இந்த பதில் மூலமாக நான் சொல்ல விரும்புகிற விஷயம், அன்பு கூர்ந்து ஒவ்வொரு இடத்திலையும் இருக்கிற நல்ல பண்புகளை உன்னித்து பாருங்கள். அதை நீங்கள் பொருத்திக் கொள்ளலாமா பாருங்கள், அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமா பாருங்கள், அதை நீங்கள் சுவீகரித்துக் கொள்ளலாமா பாருங்கள். அப்பொழுது நான் ஒரு ஹோலிஸ்டிக் மனிதனாக, முழுமையான மனிதனாக நீங்கள் மாற முடியும். யாராவது ஒருத்தரை ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க ஒன்றும் பெரிய முன்னுதாரணமாக இருக்க முடியாது. அடுத்த கேள்விக்கு முன்பாக ஒரே விஷயம், முக்கநாட்சியில் நல்ல கருத்தா உங்கள் பிள்ளை பார்த்தீங்க நினச்சி நான் சொன்னீங்கன்னா, ஆஹா என்னுடைய பேட்டியே கல்லூரியில் படிக்கிற போது நம்ம பேட்டினாமா நான் சொல்லியிருக்கோம். அதனால் பேட்டியே. Jessica from Malappuram Metropolitan Higher Secondary School, and my question is, how do you got that much interest in mother language Tamil, sir? How do you got that much interest in mother language Tamil? Mother language Tamil, நல்ல கொஸ்டின். அவங்களுக்கு ஒரு கையெழுத்து, எல்லாரும் ஒரு கையெழுத்து. எனக்கு அந்த முதல் கேள்வி ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த தம்பிக்கு நான் அந்த பரிசை நான் கேட்க
படித்த காலத்திலேயே தமிழ் மனம் என்று ஒரு கையெழுத்து நடத்தினார்கள். தமிழிலே அவ்வளவு பற்று கொண்டவர்கள். தந்தை அப்படி தமிழ் எழுத்தாளர். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் தாய் மணியே தேவர்கள் கொப்பனாமட்டியில் இங்கே இருக்கிற மனதாரர்கள்லாம் வெளியே மற்றவர்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. கலைமகள் பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளியில் முறைப்படி புலவர் பட்டம் படித்தவங்க. அதனால கலைச்செல்வின்னு ஒரு படம் இருப்பாங்க. கலைச்செல்வி மணிமேகலை எங்கள் தந்தையார் தாயார். அப்படி தாய் தந்தை ஊட்டிய தமிழ். அப்புறம் அவங்க பிறகு நான் தமிழ் எம்ஏ படிக்கிறேன். பியூசி சிறப்பு தமிழ், பிஏ தமிழ் இலக்கியம், எம்ஏ தமிழ் இலக்கியம். அதாவது இன்னைக்கு முன்னாடி நான் நிற்கிறேன்னா இந்த தமிழ் தந்த சோறு, தமிழ் தந்த உடல், தமிழ் தந்த என்னுடைய எழுத்துக்கள் ஆங்கிலம் வரவே வராது. நான் இன்னைக்கு உங்களெல்லாம் ஒரு பெரிய சபையில் ஆங்கிலம் கடத்தணுக்காக பேசுறது கூட முழுக்க இலக்கிய நம்ம பேசுறதுன்னு நல்லா பேசிக்க முடியும். எனவே இந்த கேள்வி எனக்கு தமிழ் பற்ற அடையாளம் காட்டுவதாக இருந்ததுனால உங்களுக்கு ஒரு பரிசுகளை மேடைக்கு நீங்கள் பார்க்கணும். மாணவ செல்வங்களே, ஒவ்வொரு புத்தகத்திலையும் லேனா தமிழ்வாணன் அவர்கள் ஒரு நல்ல வாசகத்தை எழுதி கொடுத்து வருகிறார்கள். உனக்கான பாதையை வகுத்து உறுதியாய் நட, உன் பயணம் உன்னத பயணமே. நல்வாழ்த்துக்கள் லேனா தமிழ்வாணன். இந்த புத்தகத்தோட தலைப்பு லேனா தமிழ்வாணனின் 500 ஒரு பக்க கட்டுரைகள். ஒவ்வொரு கட்டுரையும் ஒரு பக்கம்தான். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு இந்த புத்தகத்தை படிக்கலாம். வாழ்க்கை தமிழை வந்து எல்லாரும் மூத்த மொழி பண்டைய மொழின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போனா ஆங்கிலம் பேசுறவங்களுக்கு கொடுக்குற மதிப்பு வந்து தமிழ் பேசுறவங்களுக்கு இல்லை. இந்த நிலைமை, இந்த எண்ணத்தை மக்கள்கிட்ட நம்ம எப்படி குறைக்கிறது? உங்களோட கருத்து என்ன சொல்றாங்க? இன்னமும் நல்ல தமிழை வரவேற்கிறவங்கலாம் இருக்காங்க. ஐயா தமிழரை மணியன், தமிழ்கடல் இவங்கெல்லாம் பேசும்போது அப்படி ரசிக்கிற கூட்டமும் இருக்காங்க. நீங்கள் சொன்னதை ஒரு பகுதியை நான் ஏற்றுக்கிறேன். உண்மைதான், அந்த மாதிரியே நடக்குது. இதுக்கு என்னென்னா உங்கள் வயசில் இப்போ பள்ளி பிள்ளைகள் அந்த அடிப்படையிலேயே வந்து தமிழ் உணர்வை வந்து நம்ம ஊட்ட வேண்டியதாக இருக்கிறோம். தமிழில் மட்டுமே பேசுகிறவர்கள், ஆங்கிலம் கலக்காமல் பேசுகிறவர்கள், இவனுக்கெல்லாம் பரிசு கொடுத்து ஊக்குவிச்சு அவர்கள் நல்ல கொண்டு வந்து இன்னொரு தலைமுறையெல்லாம் உருவாக்கணும். ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், நான் வந்து தமிழ் தாய்மொழியை நேசிங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்முடைய ஆங்கில அறிவு தான் நம்ம வந்து இன்னைக்கு ஜாப் ஓரியன்டாக உலக அளவில் நம்ம கொண்டு போய் நிறுத்திடு. நான் சொல்றது ஆங்கிலத்தை மேம்படுத்தி நான் வந்து சொல்லலை. ஒரு கண் ஆங்கிலம், ஒரு கண் தமிழாக இருந்து அதை இணையாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா தான் இன்றைக்கு இருக்கிற வியாபார உலகத்தில் வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் தமிழ் பற்றி வச்சு நான் சொல்லலை. வெளிநாட்டில் நம்முடைய பிள்ளைகள்லாம் இன்னைக்கு அவ்வளவு ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களுடைய கம்ப்யூட்டரை மட்டுமல்ல, அவங்க ஆங்கில அறிவு. சீனர்களே இந்தியாவிட்ட தோற்று போனாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஆங்கில அறிவு சீனர்கிட்ட கிடையாது. மொழியில் அவங்க அடிபட்டு போனாங்க. நம்ம தமிழக பிள்ளைகள் உலக அளவில் ஜெயிக்கிறாங்கன்னா கம்ப்யூட்டரோட கலந்து அவங்க ஆங்கில அறிவு. எனவே தமிழ் பேச வேண்டியதுதான் அதை வளர்த்துக்குங்க. வியாபார உலகையும் தொழில் உலகையும் ஜெயிக்கணும்னா ஆங்கில அறிவும் தேவை. அதனால இணையாக வளர்ப்போம், இணையாக வளர்ப்போம். இது சொல்லி ஒரு கடவுள் மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்டுதான். கொஞ்சம் போன் எடுங்க அண்ணா, கொஞ்சம் அண்ணா இங்கே பாருங்க. நிறுத்திக்கணும் அப்படின்னா பிள்ளைகள் ஏமாந்துருவாங்க. இங்கே நிற்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் நம்ம பரிசு கொடுத்துருவோம். நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு. அப்புறம் அடுத்த கேள்வி வச்சேன், வந்து அறிவிச்சு போயிட்டாங்க, நேரம் ஆச்சு, அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளாக இருக்குது, உணவெல்லாம்
நிகழ்ச்சி பெருமளெல்லாம் நடக்குது. இப்போ இங்கே வந்து எல்லாரும் நல்லா பண்ணாங்க, பரிசுலாம் வாங்கினாங்க, அழகான ஏற்பாடு, உழைப்பு, முயற்சி, இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைவு ஏற்படுது. தன்னிறைவு என்பது என்ன தெரியுமா? நீங்கள் வாங்க போகிற பரிசு இதுதான் உங்களுக்கு தனிப்பட்ட நிறைவு. இதுதான் நான் காரைக்குடி மகிழ்ச்சி வித்யாமந்திரத்தில் இருந்து வரேன். 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு மொத்தம் 2 கேள்வி. நீங்கள் ஸ்பீச் சொல்லும்போது அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அந்த டாபிக் மட்டும் நீங்கள் பேசுங்க. எனக்கு என்ன கேள்வி, ஒரு சீனியர் எடுத்துப்போம், 2 பேர் இருக்காங்க, ஒரே இலக்கு ஓடிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து அதிர்ஷ்டம் பண்ணலாம் முதல்ல வந்துதான், 2வது பேர் கடினமாக உழைச்சி ஆனால் முதல்ல வரல. அப்போ அவனுடைய மனநிலையை அவங்க எப்படி மாற்றிக்கணும், அது போலவே அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அவசியமா? இந்த 2 கேள்விக்கு எனக்கு தெரியவேணும். இதான வாசல் அப்படியே ஓடி போயிருமா? என்ன அருமையான கேள்வி. அதாவது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தங்க ஜெயிக்கிறாங்க, அவங்க ஏதோ அதிர்ஷ்டத்தில் தான் ஜெயிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து கடினமான உழைச்சிட்டும் அவங்க வந்து இதெல்லாம் வராங்க. அதாவது அதிர்ஷ்டம் என்பது நமக்கு வந்து எதிர்பாராமல் வர காய்க்கக்கூடியது. அதை வந்து நீங்கள் எப்படி பிடிக்கலாம்? அது இஷ்டமோ இருக்குது, அதுதான் அதிர்ஷ்டம், இப்படி நீங்கள் பிடிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆற்றல் என்பது உங்கள் கையில் இருக்கிற திறமையாக வருவது. நீங்கள் திறமையை நமக்கு அதிர்ஷ்டம் ஒத்துழைக்கிறது. அதிர்ஷ்டத்தை நம்பவே நம்பாதீங்க. அது இஷ்டத்துக்கு வந்தாலும் வராமல் போகும். உங்களுடைய ஆற்றல் நீங்கள் வளர்த்துக்க, அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வேணும்மா அடுத்தடுத்து இருக்காங்க, நேரம் பேசுவாங்க. கரவணி கரவணி அறிவார்ந்த பிள்ளைகிட்ட மாட்டி நான் எப்படிலாம் படிக்க போறேன்னு இன்னும் புத்தகத்தில் கேட்டீங்கன்னு தெரிய போகுது. ரொம்ப படிக்கிறதுல டிஸ்ட்ரிக்ட் டாப்பரு, ஸ்டேட் டாப்பர்லாம் உட்கார வச்சு கேள்வி கேட்டா இந்த பையன் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. வாங்க வாங்க கேளுங்க. ஐயா வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் வந்து அஷ்ரப். அஷ்ரப். நான் மகிழ்ச்சி பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன். இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, ஒருத்தவங்க ஒரு லட்சியத்தை எடுத்துக்கிட்டா அவங்க அதை நோக்கி எப்படி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் போகிறது, அது மாதிரியும், அதாவது இப்போ நீங்கள் ஒரு எழுத்தாளராக ஒரு நல்ல பேச்சாளராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு ஒரு முன்மாதிரியோ யாராவது இருப்பாங்க, அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கணும், நான் நினைக்கிற ஒரு ஃபீல்டில் வந்து நான் பெரிய ஆகணும் அப்படின்னா நான் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு என்னோட கேள்வி. சரி, ரொம்ப அதான் ஒரு கேள்வி மிஞ்சுது. என்னமா அறிவார்ந்த பையனை மாட்டிட்டு நான் முடிக்கிறேன். அதாவது அந்த பதிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து மகரிஷி மகேஷ் யோகியினுடைய டிரான்சென்டென்டல் மெடிடேஷனை பின்பற்றுகிறேன் என்பதை மகரிஷி மாணவர்களுக்கும் மகரிஷி ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் வந்து ஒரு ஆழ்நிலை தியானத்தினுடைய இன்னமும் பின்பற்றிட்டு இருக்கிறவன். அந்த வகையில் மகரிஷி பள்ளியிலேருந்து வந்த கேள்வி வந்து அஷ்ரப்புடைய கேள்வி ரொம்ப ஒரு அருமையான கேள்வி. எப்படி வந்து நம்ம இலக்கை நோக்கி பயணிப்பது, யாரை வந்து முன்னுதாரணமாக சொல்வது, கரெக்டாக நான் புரிஞ்சுக்கிறது. அதாவது இலக்கு நோக்கி பயணிப்பது என்பதில் நம்ம இன்னைக்கு வில்வித்தை ராணி யாரு, 2 வெண்கலம் என்றாங்க, யாரு மனு பாக்கர் அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து கீதையை தான் எனக்கு வந்து வழிகாட்டியா இருக்கிறது நான் கேட்பதற்கு சொல்லியிருக்காங்க. என்னன்னா கடமையை நான் சரியா செய்யணும், எனக்கு விளைவுகளை பற்றிலாம் கவலை, பரிசு வருதா வழியாலாம் கவலை இல்லை. அவங்க சொன்னாங்க அந்த சுடுவது என்பது அந்த கருப்பு புள்ளி, மையத்தில் இருக்கிற அந்த கருப்பு புள்ளி, அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சது, வேறு எதுவுமே எனக்கு தெரியல, அதை நோக்கி மட்டும்தான் நான் பயணம் பண்ணேன்னு சொன்னாங்க. அதுதான் அவங்களுடைய கேள்விக்கு அதுதான் அவங்க கேள்விக்கிறாங்க. அவங்களுடைய இலக்கு ஒன்று தான் அவனுக்கு இலக்கு, மற்றதெல்லாம் வந்து 2ஆம் பட்சம். அதை வந்து வச்சுக்கணும். எனக்கு அடக்க முடியாமல் ஒவ்வொரு ஆன்சருக்கும் விரிவாக பேச வேண்டிய அளவுக்கு அதில் செய்திகள் இருக்கு.
அதாவது இந்த பிள்ளைகள் காலத்தில் எங்கள் காலத்துல எல்லாம் பொதுப்போக்கு அம்சங்கள்னா ரொம்ப கிடையாது. நாங்கள் இலக்கு நோக்கி பயணிச்சோம். ஆனால் தம்பி ஆட்டோகிராஃப் போட்டு வந்து கேட்டாரு. ஆட்டோகிராஃப் போட்டு இல்லை, வாழ்க்கை செய்தியோட ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு இருக்கு. ஆமாம். அதனால இலக்கு நோக்கி பயணிப்பது என்பது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா பக்கமாட்டில் இருக்கிற பள்ளங்கள் சகதிகள் தேவையில்லாத அட்ராக்ஷனாக நம்ம வந்து இருக்காது. நம்ம அடுத்த கடைக்கு போயிடும் சொல்லுங்க. ஒரு குட்டிக்குள்ள இருக்காது என்ன கேட்கறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வணக்கம், என் பேர் சச்சின். 5ஆம் வகுப்பு துபாய் படிக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, இன்னைக்கு ரோட்டரி கிளப் வந்து இவ்வளோ முன்னேறி இருக்கு, அது எப்படி முன்னேறிச்சு, அதை உருவாக்குனது யாரு? அதாவது ரோட்டேரியனுடைய டெடிகேஷன் தான் அந்த ரோட்டரி சங்கத்துக்கான அருமையான வளர்ச்சிக்கான காரணம். உலக அளவில் சங்கங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்திய ரோட்டரி சங்கத்துடைய கான்ட்ரிபியூஷன் உழைப்பாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், அவ்வளவு உயரத்தில் வந்து இந்திய ரோட்டரி சங்கம் வந்து இந்திய ரோட்டரி சங்கத்தை தூக்கி பிடிச்சவர்களே ரொட்டேரியன்களாகிய உறுப்பினர்கள் வேற ஒன்றும் கிடையாது. அப்பப்போ வாய்ப்பு நல்ல தலைமை, அது ஒரு முக்கியமான காரணம். எனவே அவனுடைய உழைப்பு தான் அவனுடைய இந்த நிலைமைக்கு அவனை வந்து கொண்டு வந்திருக்கிறது. அதாவது ரோட்டரி பற்றி நான் பல பாராட்டுகள், ஒரே பாராட்டு சொல்றேன். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு பணி போதிய ஒழுப்பை ஒரு தனி சங்கம் செய்திருக்கிறால் ரோட்டரி சங்கம் அரசாங்கம் செய்ய வேண்டிய பணி அதை ஒரு சங்கம் செய்யும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இதுக்கு மேலே நான் என்ன உதாரணம் சொல்ல முடியும்? தம்பி அடுத்தது நீங்க எல்லாரும் பார்க்கணும். இல்ல எனக்கு என்ன கேட்க போறேன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. என் பேர் நாயனிகா. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், ஸ்ரீ சுப்பையாபுரம் ஸ்கூல். நீங்க எப்படி பெரிய எழுத்தாளராக நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரொம்ப பிடிச்சி போயிருந்தேன். சுயசம்பந்தத்துக்கு நல்ல களம். நான் நினைக்கிறேன் எழுத்து என்பது பெரிய தவம். அது எல்லாராலும் எழுதிட முடியாது. நான் அந்த துறையில் இருக்கேங்கிறதுக்காக சொல்லலை. ஒரு நாள் பயிற்சி செய்தால் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டு விடலாம். ஒரு வாரம் கற்றுக்கொண்டால் மோட்டார் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டு விடலாம். ஓராண்டு பயிற்சி செய்தோம் என்றால் கணினியிலே வல்லவராக ஆகிவிடலாம். ஆனால் எத்தனை ஆண்டுகள் பயிற்சி எடுத்தாலும் ஒரு எழுத்தாளர் ஆக முடியும் என்பதற்கு உத்தரவாதமே கிடையாது. இன்பான் என்னுடைய தந்தை கொடுத்த ஜீன்னு நான் நம்புகிறேன். அதுதான் காரணம் நான் நினைக்கிறேன். என்னுடைய அனைத்து எழுத்துலக பெருமைக்கும் என்னுடைய தந்தைக்கு நான் வந்து அதை அதுவாக காணிக்கையாக நான் அளிக்க விரும்புகிறேன். மேலே போய் பரிசு வாங்கிக்கணும். அடுத்தது ஒரு உயரமான தம்பி வராரு. வணக்கம் ஐயா. வணக்கம். என் பெயர் சாத்விக் பாலா. செட்டிநாடு பப்ளிக் பள்ளியிலிருந்து வருகிறேன். 9வது வகுப்பு படிக்கிறேன். எனக்கு ஒரு கேள்விங்கய்யா. இப்போது நீங்கள் வந்து கலைமாமணி விருது பெற்றிருக்கீங்க, ரொம்ப வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் வாழ்க்கையில் நிறையா இன்னல்களையும் துன்பங்களையும் கடந்து தான் வந்திருப்பீங்க. அதில் நீங்கள் பார்த்து வியந்த ஒரு துன்பம், அதை எப்படி நீங்கள் கடந்து வந்தீர்கள்? எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகளில். அதாவது நான் என் வாழ்க்கையில் சந்தித்த பெரிய துன்பம் என்பது என்னுடைய தந்தையாருடைய மறைவு தான். அது என்னென்னா, நான் வந்து தலை தீபாவளி நான் காரைக்குடி மாப்பிள்ளை, உங்களுக்கு தகவலுக்காக சொல்லிக்கிறேன். முத்துப்பட்டினத்தில் இருக்க மாயாவரம் சீனாந்தானா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வீட்டு மாப்பிள்ளை நான் என்னுடைய மனைவி வந்து பிரசவத்துக்காக தலைப்பிரசவத்துக்காக முத்துப்பட்டினம் வந்துட்டா. நான் வந்து அவளோட இணைச்சிக்கணும். என் தந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருக்கார். நான் சொன்னேன், அப்பா உங்களை விட்டு நான் போக விரும்பலை, எனக்கு தலை தீபாவளி முக்கியம் இல்லை, நான் இங்கேயே இருக்கேன், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த உடல்நல குறைவோடு நான் சொல்லி என்னை கட்டுப்படுத்தி நான் அழுதுறோன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் கட்டுப்படுத்திக்க பார்க்குறேன். அழுது உங்களை நான் சங்கடப்படுத்த விரும்பலை. அந்த உடல்நல குறைவோடு கீழே வந்து வாசல் வரை வழி அனுப்புனாங்க. நீ போயிட்டு வா. நீ என்ன சொன்னாங்க, ஒரு தலை தீபாவளிக்கு நீயும் மனைவியும் பிரிஞ்சு இருக்கிறத என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. திரும்பும் போது அவங்க உயிரோடு இல்லை. இதுதான் என் வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒரு பெரிய துன்பமாக கருதுகிறேன். இது வந்து என்னை ரொம்ப பாதித்த விஷயம். அடுத்த கேள்வி. சார், என் பேர் முகமது ரிஸ்வான். உலகம் இருக்கீங்களா? நான் வந்து 6ஆம் வகுப்பு
படிக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, பெற்றோர்கள் வந்து சின்ன பிள்ளைங்களே எல்லாத்துக்குமே வந்து மொபைல் ஃபோனை கொடுத்து வந்து கெட்ட பழக்கம் படுத்துறாங்க. அதுக்கப்புறம் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் வந்து திட்டு போட்டு திட்டுறாங்க. இப்படி திட்டும் போது நம்ம எப்படி இது பண்ணுறது? சார், நீங்கள் பெற்றோர்கள் குட்டு வைங்க சார் அப்படின்னு அவர் ரொம்ப அழகாக சொன்னார். பிள்ளைகளை திட்டி படிக்க வைக்கிறத பற்றி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறார். பண்ணாதீங்க. அது ஆசிரியர் பெருமக்களாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், பண்ணக்கூடாது. பிள்ளைகளுக்கு படிப்பினுடைய மேன்மை அருமையை அழகாக சொல்லி கொடுத்து அவங்கள ரிவார்ட் பண்ணி அவார்டு பண்ணி அவங்கள தட்டி கொடுத்து அப்படி தான் படிக்க வைக்கணுமே. திட்டியாவது நான் கேட்குறேன், திட்டி எந்த வேலையாவது பண்ண முடியுமா? உங்கள் வீட்டு வேலைக்காரன்கிட்டையாவது நீங்கள் திட்டி வேலையை வாங்கி முடிச்சிட முடியுமா? கிடையாது. அதனால் அன்பாக சொல்லுங்கள். அதனால் அதுதான் முக்கியம். அந்த தம்பிக்கு இருக்க வருத்தத்தை இது பண்ணுங்க. புத்தகம் முடியுது இல்லையா? ஆமாம், இதுதான் கடைசி புத்தகம். இங்கே நிற்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இங்கே என்ன சொல்றதுக்குள்ள 70 வயசு 21 வயசுக்கு நம்ம பார்த்தா தெரியல ஒரு ஆக்டிவாக இருக்கீங்களே, உங்களுடைய இந்த வயசு என்ன, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கட்டிக்கிறோமே, அதனால் நாங்கள் மாதிரி முடியுமா? நீங்கள் இப்படி ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றுக்காதான் காரணம். கொஞ்சம் கேள்வியாகும், கேள்வியும் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாகவும் நினச்சி கேட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு மனசில் ஒரு ஸ்வீட் வச்சுக்கணும். எல்லாத்தையும் மாறி உள்ள போகக்கூடாது. மனசு என்பது ஒரு பூக்குடை. அதை சாக்கடைகளை கொண்டதே கூடாது. தேவையற்ற உணர்வுகளை உருவாகவே கூடாது. தயவு செய்து நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொண்டு மற்றவை எனக்கு பொறுக்காது என்று புறக்கணியுங்கள். தேவையற்றவற்றை தள்ளுங்கள். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸே ஆக மாட்டீங்க. யார் என்ன சொன்னாலும் நான் சரியாக போயிருக்கேன், நான் சரியாக நடந்துருக்கேன் என்று உங்களை நீங்கள் நம்புங்கள். இதை விரிவாக சொல்ல வேண்டிய பதில் அவசரம் கேட்டு நான் சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். அதனால் எதுவுமே ஆற்று கொண்டு போவாங்க. நீ பதிவு பண்ணிட்டீங்கன்னா என் பேர் ஆசுஸ்ரீ. சம்பன் கலெக்டர் பதவி இங்கே வரும்போது என்னுடைய கேள்வி வேற. இங்கே வந்த சகோதரியோட கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னோட என் கேள்வியை மாறிடுச்சு. நம்முடைய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று அங்கு சாதிக்கிறார்கள். இப்போ உள்ள நிறைய பேர் அவங்களோட ஆம்பிஷனா வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணணும். அப்போ அது தப்பு இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நம்ம தமிழ்நாட்டை வளர்க்கணும். இதுவும் ஒரு பெரிய யுனிவர்சிட்டி கேள்வி எழுதியிருக்கிறது. ஒரு பெரிய இன்னைக்கு டாபிக்கை நான் டாபிக் இது. எனக்கு இன்னைக்கு இந்த பிள்ளை வாங்கணும். இந்த பிள்ளை ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் வரலன்னா கேட்க பதிவு இந்த பிள்ளை கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நான் வந்தபோது ஒரு கேள்வி இருந்தது. இங்கே மேடைக்கு வந்து அந்த கேள்வியை மாத்திரேன்னு பாருங்க. அங்கே தேடிவார் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ எக்ஸலண்ட். ஸோ அதனால் இதுமா ட்ரெயின்லாம் சொல்கிறாங்க. இல்லை, இந்தியா இன்னும் எத்தனை பேர் வேணாலும் உலகத்துக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அவ்வளவு ஆற்றலாளர்கள் இங்கே இருக்காங்க. இப்போ என்ன வெளிநாடு போய் தான் சம்பாதிக்கணும், அங்கே தான் பெரிய சம்பாத்தியம், அங்கே தான் பணம் கொட்டி கிடக்குன்னு நினைக்காதீங்க. இங்கேயே மாதம் 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க